தாய்லாந்து கம்போடியா எல்லை பிரச்சினை பல தசாப்தங்களாக ஒரு நீடித்து வருகின்ற பிரச்சினை. சமீபத்தில் இந்த மோதல் மீண்டும் தீவிரமடைந்துள்ளது. இந்த பதட்ட நிலையை தணிக்க தானே தொலைபேசியால் தலையிட தயாராக இருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அவரால் எந்த அளவுக்கு முடியும் என்பது சந்தேகம். ஏனெனில் இந்த பிரச்சினையினுடைய பின்னணி என்பது அவ்வளவு சிக்கலானது. மொத்த நிலையை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் எல்லை பிரச்சினையினுடைய ஆரம்பம், எத்தனை முறை யுத்தம் நடந்துள்ளது, எத்தனை முறை யுத்த நிறுத்தம் வந்துள்ளது மற்றும் இப்போது ஏன் மீண்டும் மோதல் வெடித்துள்ளது என்பவற்றை ஆராயும் போதுதான் இந்த பிரச்சினையினுடைய ஆழத்தை புரிந்து கொள்ள முடியும். அது பற்றி அலசுகிறது இந்த தொகுப்பு. 1954 ஆண்டு கம்போடியா பிரான்சிலிருந்து சுதந்திரம் பெற்ற போது பிரெஞ்சு வரைபடங்கள் மற்றும் தாய்லாந்து வரைபடங்கள் ஒன்றுடன் ஒன்று பொருந்தவில்லை. அதுவே இந்த எல்லை குழப்பத்தின் அடிப்படையாக ஆரம்பித்தது. இந்த பிரச்சினை சர்வதேச நீதிமன்றம் வரை சென்றது. 1962 ஆண்டு தாய்லாந்து கம்போடியா சர்வதேச அந்த நீதிமன்றத்தினுடைய அடிப்படைகளை பார்க்கின்ற போது இது பிரேக் விஹியர் என்ற ஒரு கோயிலை சுற்றிய ஒரு நிலத்தகராறு. இந்த வழக்கினுடைய அடிப்படை பிரச்சினை பிரேக் விஹியர் என்ற பண்டைய இந்து கோயில் யாருக்கு சொந்தம் என்பதுதான். தாய்லாந்தும் கம்போடியாவும் இரண்டும் அந்த கோயிலுக்கான உரிமையை கோரின. இதற்கு ஒரு பிரதான காரணம் எல்லை வரைபடங்களில் ஏற்பட்ட ஒரு குழப்பம். 1900 அந்த ஆண்டு கால பகுதியின் தொடக்கத்தில் கம்போடியா பிரெஞ்சு ஆட்சியின் கீழ் இருந்தபோது தாய்லாந்து மற்றும் பிரெஞ்சு இந்தோசைனா, அதாவது இதன் ஒரு பகுதி தான் கம்போடியா, இவற்றுக்கு இடையிலான எல்லை வரைபடங்களை பிரான்ஸ் தயாரித்தது. இந்த வரைபடங்களில் ஒன்றாகிய அனெக்ஸ் 1 மெப் அந்த கோயிலை கம்போடியாவின் எல்லைக்குள் காட்டியது. ஆனால் தாய்லாந்து இதை ஏற்கவில்லை. அதற்கு அது பல காரணங்களை கூறியது. அதில் முக்கியமானது, இந்த வரைபடத்தை அதிகாரபூர்வமாக நாங்கள் அங்கீகரிக்கவில்லை. காரணம், இந்த வரைபட தயாரிப்பில் இயற்கை பிரிவு வாட்டர்ஷெட் லைன் பின்பற்றப்படவில்லை என்று கூறி அதை நிராகரித்தது. எனவே கோயில் தாய்லாந்து எல்லைக்குள் வருகிறது என்ற ஒரு வாதத்தை அது முன்வைத்தது. ஆனால் கம்போடியாவினுடைய வாதம் வேறாக இருந்தது. தாய்லாந்து பல தசாப்தங்களாக இந்த வரைபடத்தை ஏற்றுக்கொண்டு பயன்படுத்தியது. பல ஆண்டுகள் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. ஆகவே தாய்லாந்து ஏற்கனவே கம்போடியாவின் உரிமையை ஒப்புக்கொண்டதாக கருதப்பட வேண்டும். இந்த வாதங்கள் பின்னாளில் மோதலாக மாறின. இராணுவ நடவடிக்கைகள் சூழ்நிலையை தீவிரப்படுத்தின. 1954 ஆண்டு பிரான்ஸ் படைகள் கம்போடியாவில் இருந்து விலகிய உடனே தாய்லாந்து படைகள் பிரேக் விஹியர் என்ற அந்த கோயிலை கைப்பற்றின. கம்போடியா உடனடியாக எதிர்ப்பு தெரிவித்தது. நேரடி பேச்சுவார்த்தைகள் பலமுறை தோல்வியடைந்தன. கம்போடியா வழக்கை சர்வதேச நீதிமன்றத்துக்கு எடுத்துச் சென்றது. இரு நாடுகளுக்கும் இடையே பேச்சுவார்த்தைகள் பயனளிக்காததால் 1959 ஆண்டில் கம்போடியா இந்த வழக்கை சர்வதேச நீதிமன்றத்தின் முன்னிலையில் தாக்கல் செய்தது. அவர்கள் கோரியது இதைத்தான்: கோயிலின் உரிமை கம்போடியாவுக்கு சொந்தம் என்பதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும். தாய்லாந்து படைகளை அங்கிருந்து திரும்ப பெற உத்தரவிட வேண்டும். கோயிலிலிருந்து எடுத்து செல்லப்பட்ட அனைத்து பொருட்களையும் மீண்டும் தர வேண்டும். 1962 ஆண்டு சர்வதேச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியது. ஜூன் 1962 அன்று அந்த வழங்கப்பட்ட அந்த தீர்ப்பில் பிரேக் விஹியர் கோயில் கம்போடியாவுக்கே சொந்தம். தாய்லாந்து தனது படைகளை அங்கிருந்து திரும்ப பெற வேண்டும். எடுத்து செல்லப்பட்ட கோயில் பொருட்களை மீள ஒப்படைக்க வேண்டும். பிரியா விஹர் கோயில் கம்போடியாவுக்கு சொந்தம் என்று தீர்மானித்தது. ஆனால் கோவிலை சுற்றியுள்ள நிலப்பரப்பு யாருக்கு என்பது தீர்க்கப்படவில்லை.
இதுவே எதிர்கால மோதல்களின் விதையாக மாறியது. இந்த மோதல்கள் எவ்வாறு நகர்ந்து வந்தன என்று பார்த்தால் 2008ஆம் ஆண்டு தான் பெரும் மோதல்கள் ஆரம்பம். யுனெஸ்கோ பிரியா வியகர் கோவிலை ஆர்வலர் நினைவு சின்னம் என அறிவித்ததன் பின்னணியில் இரு நாடுகளும் அந்த பகுதிக்கு படைகளை அனுப்பின. இது 2008 ஜூலை அக்டோபர் காலத்தில் முதல் பெரிய ஒரு ஆயுத மோதலாக மாறியது. 2009ஆம் ஆண்டு இரண்டாவது பெரிய மோதல் ஏற்பட்டது. ஏப்ரல் 2009இல் மீண்டும் ஒரு துப்பாக்கிச் சூடு. தலைவர்கள் உடனடியாக சீஸ்ஃபயருக்கு ஒப்புக்கொண்டார்கள். 2011இலும் மிகப்பெரிய ஒரு மோதல் ஏற்பட்டது. 2011 பிப்ரவரி மே மாதங்களில் பல கடுமையான சண்டைகள், இந்த ஆண்டு மிக அதிகளவான உயிரிழப்புகள் பதிவானது. 2013 புதிய ஒரு விளக்கம் சர்வதேச நீதிமன்றத்திலிருந்து வெளியிடப்பட்டது. அதாவது கோவில் சுற்றுப்புற நிலப்பரப்பு கம்போடியாவின் நிர்வாகத்தில் இருக்க வேண்டும் என்று விளக்கம் அளித்தது. இரு நாடுகளும் அந்த கட்டத்தில் அதை ஏற்றுக்கொண்டாலும் இது சம்பந்தப்பட்ட நில வரைபடம் முழுமையாக தயாரித்து முடிக்கப்படவில்லை என்பதை காரணம் காட்டி பிரச்சினை இன்று வரை தொடர்கிறது. 2014 2020ஆம் ஆண்டு ஒரு அமைதியான ஆனால் ஒரு பதட்டமான ஒரு காலமாக இருந்தது. பெரிய சண்டைகள் இல்லை, ஆனால் இரு நாடுகளும் எல்லையில் ரோந்து பணிகளை அதிகரித்தன. 2021-24ஆம் ஆண்டு காலப்பகுதியில் சில சிறிய அளவிலான எல்லை சிக்கல்கள் இருந்தன. அவை தளபதி மட்ட தொடர்பால் விரைவில் தீர்க்கப்பட்டன. ஆனால் இந்த யுத்தங்களினுடைய போர் நிறுத்தங்களின் பின்னணி பற்றி பார்க்கின்ற போது தாய்லாந்து கம்போடியா எல்லை பிரச்சினையில் 4 முக்கிய சீஸ்ஃபயர் கட்டங்கள் உள்ளன. சீஸ்ஃபயர் முதலாவது 2008 அக்டோபர். பெரிய மோதலுக்கு பிறகு இருதரப்பும் ஒரு தற்காலிக யுத்த நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டன. சீஸ்ஃபயர் 2 2009 ஏப்ரல். இராணுவ துப்பாக்கிச் சூட்டுக்கு பிறகு தலைவர்கள் நேரடி தொடர்பில் சண்டையை நிறுத்த ஒப்புக்கொண்டார்கள். சீஸ்ஃபயர் 3 2011 பிப்ரவரி மே அந்த காலப்பகுதியில் ஆசிய நாடுகள் சங்கமான ஏசியன் தலையீடு செய்ததால் இரு நாடுகளும் போர் நிறுத்தம் மேற்கொண்டன. சீஸ்ஃபயர் 4 2011 ஜூலை. தாய்லாந்து மற்றும் கம்போடியா இருபக்கமும் எல்லைப்பகுதியில் இருந்து படைகளை பின்வாங்க ஒத்துக்கொண்ட ஒரு முக்கிய உடன்படிக்கை ஏற்பட்டது. நீண்ட காலத்தில் இவைதான் மிக முக்கியமான ஒரு சீஸ்ஃபயர் யுத்த நிறுத்த நிகழ்வுகளாக கருதப்பட்டன. ஆனால் சமீபத்திய மோதல் அதனுடைய தன்மை வித்தியாசமாக உள்ளது. 2025 டிசம்பர் 3ஆம் தேதி கம்போடியா ரோந்து படைகளை முறையான எல்லைக்குள் இருந்ததாக தெரிவித்தாலும் தாய்லாந்து அதை எல்லை மீறலாக கருதியது. இது பதட்டத்தின் முதல் நாள். 2025 டிசம்பர் 4 தாய்லாந்து கூடுதல் படையணிகளை எல்லைக்கு அனுப்பியது. கம்போடிய படைகள் எச்சரிக்கை முனையில் நின்றன. 2025 டிசம்பர் 5 முதல் நேரடி துப்பாக்கிச் சூடு நடைபெற்றது. 2025 டிசம்பர் 6 எல்லை தளபதிகள் தொலைபேசி வாயிலாக ஒரு தற்காலிக சீஸ்ஃபயர் ஒன்றை ஏற்படுத்தினர். 2025 டிசம்பர் 7 சில படைகள் பின்வாங்கப்பட்டன. பதட்டம் ஓரளவு குறைந்தது. 2025 டிசம்பர் 8 எல்லைப்பகுதியில் ஒரு புதிய ரோந்து நடவடிக்கை மீண்டும் ஒரு சண்டைக்கான ஒரு காரணமாக கருதப்பட்டது. இரு நாடுகளும் தாம் பாதுகாப்பு நடவடிக்கையை மேற்கொள்வதாக கூறினாலும் அது சீஸ்ஃபயரை தற்காலிக யுத்த நிறுத்தத்தை முற்றாக உடைத்தது. இதனுடைய பின்னணியில்தான் ட்ரம்பினுடைய தலையீடு ஒரு துல்லியமான ஒரு நேரமாக பார்க்கப்படுகிறது. 2025 டிசம்பர் 9 காலை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், நான் தாய்லாந்து மற்றும் கம்போடிய தலைவர்களுக்கு நேரடியாக கோல் செய்து மோதலை நிறுத்த முயற்சிப்பேன் என்றார். இந்த கருத்து உலகத்தின் கவனத்தை மீண்டும் இந்த எல்லை பிரச்சினையை நோக்கி திருப்பியது. இந்த பின்னணியில் கம்போடியா தாய்லாந்துக்கு இடையிலான இந்த எல்லை பிரச்சினை 1954 முதல் 2025 வரை இது ஒரு வரலாற்று, அரசியல் மற்றும் வரைபட குழப்பங்களின் ஒரு கலவையாக உள்ளதை அறிய முடியும். இந்த கால வரிசையை கவனித்தால் மோதல்கள் மீண்டும் மீண்டும் ஏற்படுவதற்கான ஒரு அடிப்படை காரணம்
தீர்க்கப்படாத எல்லை வரையறை, நிலப்பரப்பு பற்றிய இரு நாடுகளின் முரண்பட்ட ஆவணங்கள், மேலும் தேசிய உணர்ச்சி மற்றும் பாதுகாப்பு அழுத்தம். இந்த வரலாற்று பின்னணியில் ஒரு தொலைபேசி அழைப்பு மட்டும் பிரச்சனையை முழுமையாக தீர்க்க முடியுமா என்றால் முடியாது. ஆனால் ட்ரம்பினுடைய தலையீடு குறைந்தபட்சம் ஒரு உடனடியான பதட்டத்தை குறைக்கும் ஒரு முயற்சியாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் இந்த பிரச்சனையினுடைய பின்னணி பற்றி அலசுகின்ற போது இது இலகுவில் முடிவடையாத ஒரு பிரச்சனையாகவே பயணிக்கும் என தோன்றுகின்றது. எதிர்காலத்தில் இதனுடைய போக்கு எவ்வாறு அமையப்போகின்றது என்பது அமெரிக்கா போன்ற ஒரு வல்லரசினுடைய தலையீடு, அதனுடைய நகர்வுகளை வைத்தே தீர்மானிக்க வேண்டும். மீண்டும் ஒரு செய்தியும் அதனுடைய பின்னணியும் பற்றி அலசுவோம். அதுவரை